தமிழக முதல்வர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அண்ணா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்ள விரும்புகிறோம். அதாவது இன்னைக்கு தமிழகத்திலே கடைக்கோடியன் கொடுக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று அதை முழு நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு முதல்வர் நமது தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள். சென்னை எழும்பூரிலே அரசு மருத்துவமனையிலே நோயாளிகள் கொடுக்கின்ற கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக ஆய்வு செய்து அங்கு அரசு மருத்துவரிடம் அறிவுறுத்தப்பட்டு அங்கு சிறப்பான தரமான மருத்துவ சேவை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அங்கு எச்சரிக்கப்பட்டு இருக்கிறார். இப்படி ஒரு முதல்வரை பார்த்திருக்கிறீர்களா? அந்த நோயாளிகள் இருக்கக்கூடிய பெண்கள் சொல்லுகிறார்கள், இங்கு மருத்துவம் சரியில்லை, உணவுகள் சரியாக வழங்கப்படவில்லை, தரமாக இல்லை என்று சொன்ன உடனடியாக அந்த காணொளியை கண்டு உடனடியாக அந்த அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்ட ஒரு முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள். அதையும் நிவர்த்தி செய்து அந்த மருத்துவரிடம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளை இதுவரை எந்த முதல்வராவது செய்திருக்கிறார்களா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பஸ்ஸு இல்லை என்று சொன்னால் உடனடியாக கோரிக்கை விடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு உடனடியாக பஸ்ஸுகள் வழங்கப்படுகிறது. அங்கு கிராமத்திற்கு பஸ் வழங்கப்பட்டு அவர்களுடைய பயணத்தை தொடரவை செய்யக்கூடிய ஒரு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் விஜய் என்பதை நீங்கள் மாற்று கருத்தில்லை. 50 வருடம் 70 வருடமாக அந்த நாட்டை குட்டிச்சோராக்கி நாட்டையே சுடுகாடாக்கி லஞ்சம் லாவணியமாக ஊறி கிடக்கின்றவர்களுக்கெல்லாம் மாற்றாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஒரு சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, வருகிற இடைத்தேர்தலில் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய தகுதிகளும் திறமைகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை முதல்வராக 5 வருடத்துக்கு ஒரு முறை மாறுவார்கள். ஆனால் இவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எத்தனை 5 வருடம் வந்தாலும் அத்தனை 5 வருடமும் நிரந்தர முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கு மட்டுமல்ல, கேரள மாநிலத்திலும் கட்சியை தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை எண்ணி பாருங்கள். ஆந்திர மாநிலத்திலும் அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்களும் கட்சியை தொடங்கியிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எல்லா மக்களிடையும் ஒரு ஏபியான ஒரு மகிழ்ச்சியையும் தருணத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன் கொள்ளையடித்தவர்களையும் விடமாட்டேன், இப்போதும் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணவர்களையும் விடமாட்டேன், தொட்டாலும் விடமாட்டேன், யாராக இருந்தாலும் தொட விடமாட்டேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அண்ணா அவர்கள். இப்பொழுதும் தரமான சைக்கிள் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு அரசாகத்தான் பார்க்கிறேன். நீங்கள் சைக்கிளை பார்த்தா போதும், சும்மா சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு இருக்கும். அப்படி வழங்கியிருக்கிறார் அண்ணன். எந்த குறைய சொன்னாலும் உடனடியே செவி சாய்த்து ஃபோன் நம்பரை கொடுத்து எனக்கு பேசுங்க அப்படிலாம் இல்லை, உடனடியாக அந்த காணொலி அவருக்கு போயிடுது. இதுவரைக்கும் இருக்கிற முதல்வர்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுப்பாங்க, புகார் தெரிவிங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை பார்க்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு நேரமும் இருக்காது, பார்க்கவும் மாட்டாங்க. அதை பற்றி அது கண் துடைப்பாகத்தான் இருக்கும் இதுவரை இருந்த முதல்வர்கள். ஆனால் இப்படிப்பட்ட முதல்வர் அதை உடனடியாக சரி செய்யக்கூடியவராக, எதிர்கொண்டு அதை நிவர்த்தி பண்ணக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அண்ணன் விஜய் அவர்கள். இவர் நிரந்தர முதல்வராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.